நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி சினிமா செய்தி 4/8/2025 திங்கட்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். ஜிவி பிரகாஷுக்கு தேசிய விருது. முன்னாள் மனைவி சைந்தவி பாராட்டு. 71வது தேசிய திரைப்பட விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. இதில் பார்க்கிங் படத்துக்கு 3 விருதுகள் கிடைத்தது. வாத்தி படத்தில் இசையமைத்த ஜிவி பிரகாஷுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே சூரரை போற்று படத்துக்காக தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு மீண்டும் தேசிய விருது கிடைத்துள்ளது. இதனையொட்டி அவரது முன்னாள் காதல் மனைவி சைந்தவி அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார். அவர் கூறும்போது, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு 2வது முறையாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைத்திருப்பதால் தான் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விருதுக்காக அவரை தேர்வு செய்த தேர்வுக்குழுவினர், வாத்தி படத்தில் அவரை இடம்பெற செய்த படக்குழுவினர், படத்தில் என்னையும் ஒரு பகுதியாக இணைத்திட்ட தனுஷ் அவர்களுக்கும் என் நன்றிகள் என்றார். ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவியாக ரத்து பெற்று பிரிந்து விட்டாலும் இசை நிகழ்ச்சிகளில் இருவரும் ஒன்றாக பங்கேற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாருங்க, அடுத்தது பார்க்கலாம். ஓவியாவின் புதிய தோற்றம். சர்ச்சை நாயகி ஓவியா தற்போது சம்பவம் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் புகழ்பெற்ற பாடகியும் நடிகையுமான மர்லின் மன்றோ போல உடை அணிந்து கிளுகிளுப்பான புகைப்படங்களை அவர் வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. ஓவியாவின் எடுப்பான அழகை ரசிகர்கள் பார்த்து புகழ்ந்து தள்ளி வருகிறார்கள். அடுத்த செய்தியை பார்க்கலாம். 5 வருட லிவ் என் வாழ்க்கை. விமர்சனங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. பூவே உனக்காக அஞ்சு அரவிந்த். மோகன்லால் மம்முட்டி என முன்னணி நடிகர்களுடன் நடித்து மலையாள சினிமாவில் கலக்கிய அஞ்சு அரவிந்த் தமிழில் பூவே உனக்காக படத்தின் விஜயுடன் நடித்து பிரபலமானவர். அதனைத் தொடர்ந்து சில படங்களில் தலை காட்டியவர். ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்து ஒதுங்கினார். அவர் விஜய் அவர்களுடைய பூவே உனக்காக படத்துல நல்லா நடிச்சிருப்பார். ஆனந்தம் பாடும், மைக்ல எல்லாம் பாடுவாங்க. இந்த கதை, இந்த சிஸ்டர், அப்புறம் வானத்தை போல படத்துல கூட விஜயகாந்த் ஐயா அவர்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. பெங்களூரில் நடனப்பள்ளி நிறுவன மாணவ மாணவிகளுக்கு நடனக்கலையை கற்பித்து வருகிறார். தற்போது சஞ்சய் என்பவருடன் லீவ் இன்ஸ்டிலேஷன், அதாவது இன்சிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். அதாவது இன்டிலேஷன் என்று சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார். அஞ்சு அரவிந்த் கூறும்போது, என் முதல் கணவருடன் எனக்கு விவாகரத்து நடந்துவிட்டது. 2வது கணவருடன் இறந்து விட்டார். தற்போது சஞ்சய் என்பவருடன் லீவ் இன்டர்வேஷிப் 5 ஆண்டுகளாக, ரிலேஷிப் 5 ஆண்டுகளாக இருக்கிறேன். எனக்கு எல்லாமே அவர்தான். நான் 8வது படிக்கும்போது எனக்கு முதல் கிரஷ் அவர் மீது தான். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரை என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். எனவே விமர்சனங்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை என்றார். வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். வரம்பு மீறினால் பேயாக மாறுவேன். ரேஷ்மா பள்ளீர். சின்னத்திரை நடிகைகளில் முன்னணியில் இருப்பவர் ரேஷ்மா பசுவெட்டி. ஒரு சில படங்களிலும் இவர் நடித்துள்ளார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதின் மூலம் பிரபலமானவர். அந்த நிகழ்ச்சியில் இருந்து நியூட்ரல் ரேஷ்மா என்று அழைக்கப்பட்டார். உதட்டை பெரிதாக இவர் அறுவை சிகிச்சை செய்து சர்ச்சையானது. சமூக வலைதளங்களில் அவ்வப்போது கவர்ச்சி படங்கள் வெளியாட்டி தாராள நடிகையாக திகழும் ரேஷ்மா சமீபத்தில் வெளியிட்ட படங்கள் இலசுகளை துடிக்க வைத்துள்ளன. ஆனால் அந்த படங்களுடன் யாராவது பம்பு மீறினால், எல்லைகளை தாண்டினால் நான் பேயாக மாறுவேன் என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். இப்படி சொன்னால் எப்படி? இதற்கு பருத்தி மூட்டை குடோனிலே இருந்திருக்கலாமே என்று சில குறும்புக்கார ரசிகர்கள் வருத்தம் கொள்கிறார்கள். ஆனா இவர்களுடைய நான் படத்தை பார்க்குறோன்னா இன்னமும் தெரியல. சின்ன திரையில பாக்கியலட்சுமி நல்லா போகுது. பார்ப்போம், அப்பப்போ பார்ப்போம். வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். தேசிய விருதை வென்று டைம்லெஸ் தமிழ்நாடு படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வம். 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின்
டைம் லெஸ் தமிழ்நாடு என்ற படம் ஆங்கிலம் சிறந்த கலாச்சார படத்துக்கான விருதை பெற்றுள்ளது. டிராவல் எக்ஸ்பி என்ற நிறுவனத்துடன் இணைந்து சுற்றுலாத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் பிரபல சுற்றுலா பயணி அலெக்ஸ் அத்வைட் இடம்பெற்றிருந்தார். கமாக்யா நாராயண் சிங் இயக்கியுள்ள இந்த தொடர் 6 பகுதிகளை கொண்டது. இதில் ஊட்டி, கொடைக்கானலின் மூடுபனி, காரைக்குடியின் கட்டிடக்கலை, மதுரையின் மணக்கும் சமையல் என மாநிலத்தின் சிறந்த இடங்களுக்கு சென்று அங்குள்ள சிறப்புகளை பற்றி அலெக்ஸ் அத்வைட் எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. தமிழகத்தின் பாரம்பரிய பெருமைகளும் எடுத்துக்காட்டப்பட்டன. இந்த தொடர் ரசிகர்களையும் வெகுவாக ஈர்த்தது. டைம் வெஸ்ட் தமிழ்நாடு படத்துக்கு தேசிய விருது கிடைத்தது குறித்து அப்போதைய தமிழ்நாடு சுற்றுலா பண்பாடு கலாச்சாரத்துறை முதன்மை செயலாளரும் இப்போது பள்ளி கல்வித்துறை செயலாளருமான டாக்டர் பி சந்திரமோகன் கூறும்போது, இந்த தேசிய விருது தமிழ்நாடு சுற்றுலாவின் தொலைநோக்கு பார்வைக்கும் தமிழ்நாட்டை ஊக்குவிப்பதற்கான அரசின் அர்ப்பணிக்கும் ஒரு சான்றாகும். தொடர்ந்து தமிழகத்தை உலகறிய செய்யும் முயற்சிகளில் சுற்றுலாத்துறை ஈடுபட்டு வருகிறது என்றார். தேசிய விருது வென்ற நிலையில் டைம் வெஸ்ட் தமிழ்நாடு படத்தை யூடியூபில் பார்க்க வருவோரின் எண்ணிக்கை அதிகமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சினிமா விமர்சனம் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம். அடுத்தது பிரபல கிரைம் நாவல் எழுத்தாளரின் மகனான வெற்றி பத்திரிகை ஒன்றில் தனது தந்தையின் வாழ்க்கையை தொடராக எழுத சென்னை வருகிறார். அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் தம்பி ராமையாவுடன் நட்பு கிடைக்கிறது. வெற்றியின் துப்பறியும் திறனை கண்டு வியக்கும் தம்பி ராமையா அவரை தனக்கு உதவியாக வைத்துக் கொள்கிறார். அப்போது சிலர் ஒரு மாதிரியாக கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதை அடுத்து குற்றவாளியை பிடிக்க தம்பி ராமையாவும் வெற்றியும் களத்தில் குதிக்கிறார்கள். கொலைக்காரனை கண்டுபிடித்தார்களா? கொலைக்கான பின்னணி என்ன? வெற்றியின் துப்பறியும் திறமை பலித்ததா என்று பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்கிறது மீதிகதை. தனக்கான கதாபாத்திரத்தை உணர்ந்து அளவான நடிப்பில் அசத்தியுள்ளார் வெற்றி. ஈரோனிசம் காட்டாத இயல்பான நடிப்புக்கு பாராட்டலாம். இவர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காங்க, ராஜபுத்திரன். ஆண் பாவம் படத்தை டைட்டில் தான் அது ராஜபுத்திரன் படமாக மாற்றிருந்தாங்க. காரைக்குடியில் ஷூட்டு. நல்ல ஒரு மனிதர், நல்ல எளிமையான மனிதர். ஹீரோவாக இருந்தால் கூட பிரபு சார் கூட நடிக்கும்போது அவர் ஹீரோவாக இருந்தால் கூட நான் ஹீரோன்ட்டு ஒரு பந்தா இல்லாமல் ஒரு அடக்கமாக பிரபு சார்கிட்ட உட்காருவார். நல்ல ஒரு எளிமையான மனிதர். பத்திரிகையாளராக வரும் சில்பா மஞ்சுநாத் சிலர் காட்சிகளில் மட்டுமே தலைகாட்டியுள்ளார். அவருக்கான கதாபாத்திரத்துக்கு வலு சேர்க்காமல் விட்டது ஏன்? தம்பி ராமையா நடிப்பு ஒரே பாணியாக தெரிந்தாலும் எமோஷனல் காட்சிகளில் களங்கடிக்கிறார். வில்லத்தளத்தில் வட்டும் மகேஷ் தாஸ் பேசவே யோசிக்கிறார். சம்பளம் கம்மியா ரெட்டின் கிங்லிஸ்லியின் நகைச்சுவை தேவையில்லாத அணி. அரவிந்தின் ஒளிப்பதவும் AJR இசையும் படத்தை தாங்கி பிடித்திருக்கிறது. விறுவிறுப்பான திரைக்கதை படத்துக்கு பலம். லாஜிக் மீறல்கள் பலவீனம். காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வழக்கு விசாரணையில் எந்தளவு தலையிட முடியுமோ தெரிந்தே விதிகளை மீறியுள்ளார்களா? பரபரப்பாக செல்லும் த்ரில்லர் கலைகளத்தில் சமூக கருத்துகளையும் புகுத்தி கவனத்தை ஈர்த்துள்ளார் இயக்குனர் அனிஷ் அஷ்ரப். கிளை மேக்ஸ் திருப்பம். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் படிக்கலாம். ஏன் அங்கெல்லாம் போற? முதல் பக்கத்தை படிக்கலாம். முதல் பக்கத்தை படிக்கலாம்ல, அதை நிறுத்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முதல் பக்கத்தை படிக்கலன்னா பக்கத்தை தேடுறேன், சாரி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.